வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9 ஓட ஃபர்ஸ்ட் வீக்ல எலிமினேட் ஆக போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி சார். ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு சொல்ற ஒரு சில கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்புடையதா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வாட்டர் டேங்க் வந்து தள்ளி போற அந்த பர்டிகுலர் டாஸ்க்கு யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றப்ப பெண்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஆண்கள் வந்து டக்குன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்றத அவர் வந்து அங்கே முன் வச்சிருப்பாரு. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை விஜய் சேதுபதி சாரே வந்து சாட்டர்டே எபிசோட்ல வந்து சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி சொல்லக்கூடாது, இங்க இருக்கிற எல்லாரும் வந்து ஃபிட் டு ப்ளே எனி டாஸ்க் இன் த பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது என்ன பெண்கள் மட்டும் கம்மியா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து அங்கே சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வந்து அவர் எடுத்து வைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏற்புடையதா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றாரு. அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. பட் இந்த பக்கம் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேசுகிற ஒவ்வொரு கருத்துக்கும் ரொம்ப டாமினேட்டிங்காகவும் ஏற்புடையதாகவும் இல்லை அப்படின்றனால அந்த ஒரு ரீசனால மக்கள் ஓட் பண்ணியிருக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சின்ன பசங்களுக்கு விட்டு கொடுக்குறா அப்படின்ற பேரில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து விட்டு கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்வார். பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் 3 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும், 4 பேருக்கு வந்து முடியாது. ஸோ அதை வந்து நீங்களே டிசைட் பண்ணுங்கன்றப்ப அவர் வந்து ஃபர்ஸ்ட்டாக எழுந்து எனக்கு அது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல அவர் வேணான்னு சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவர் எலிமினேட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்றத நான் சொல்வேன். ஸோ இது கேம்னு வந்தாச்சு, இங்கே எல்லாருமே ஒன்று தான் அப்படின்றது வந்து அவருக்கு இன்னும் புரியல. நான் வந்து சீனியர் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்தனால அது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்வேன். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சேரன் சார் இருக்குல்ல, அந்த கேட்டகரியில் இவர் வந்திருக்காருன்னு வச்சுப்போம். லாஸ்ட்லியா கேட்டகரியில் அரோரா வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சேரன் சார் அண்ட் தென் லாஸ்ட்லியா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா பொண்ணு அந்த பர்டிகுலர் பாண்டிங்கில் வந்து உள்ளே இருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது ஃபீல் குட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பட் இங்கே அதே ஏஜ் குரூப்பில் இருக்கிற இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அரோரா சொல்லி குத்தம் இல்லை. அரோரா அண்ட் தென் காந்தி சார் வந்து பேசும்போது காந்தி சார் வந்து நம்ம 2 பேரும் லவ் பண்ணால் இந்த சீரியல் ஹிட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். விச் மீன்ஸ் பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய ஹிட். அதுவும் வந்து நீ என்ன துரத்தி லவ் பண்ணுற, நான் ஒன்று இக்னோர் பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் பெரிய ஹிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்னதான் வந்து அவர் வந்து சீனியர் டேரக்டராக இருந்தாலுமே அவர் வந்து பார்க்குற ஒவ்வொரு ஃபீமேல் பர்சனும் ஒரு ஹீரோயினாக அவர் வந்து கன்சிடர் பண்ணி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த ஒரு 3வது பாயிண்ட் வந்து ரொம்ப இடிச்சது. இது வந்து ஆப்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த சேரன் சார் அந்த லாஸ்ட்லியாக இருந்தப்போ பார்க்குறதுக்கே வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது நம்மளுக்கு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குன்றவே மக்கள் பிக் பாஸ் அந்த சீசன் பார்த்த பிக் பாஸ் ஆடியன்ஸ் தான் இந்த சீசனும் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்வர்டாக தெரியறதுனால இந்த பர்டிகுலர் ரீசன்னால மேபி ஓட் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட கணிப்பு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பர்டிகுலர் காரணம் இவர் வெளியே போகிறதுக்காக இருக்கும் அப்படின்றத உங்கள் சைடில் இருந்து என்னன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks guys, bye.